இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். மாடி தோட்டமே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பரிசு தான். அதுவும் மாலை சூரியன் மறையிற வேளையிலே அந்த அழகான அந்த வானத்தோடு இணைந்து நம்ம மாடியில் வேலை செய்யும்போது அது நம்ம மனதிற்கு அத்தனை இனிமையானதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப இது வித்தியாசமானதாக அமைந்திருக்கும். அந்தி சாய்கிற வேளையில் மாடிக்கு சென்றோம்னா அங்கே பார்க்கலாம் இந்த பீர்க்கங்காய் பூக்களை. அது ஆண் பூவானாலும் பெண் பூவானாலும் மலர்ந்து அத்தனை வாசனை நிறைந்ததாக இருக்குது. இது பெண் பூக்களை பாலினேட் பண்ணுகிற ஒரு நேரம்தான். அடுத்தது தினம் பூக்கிற அந்த ஒற்றை பன்னீர் ரோஜா எத்தனை அழகு நம்ம தோட்டத்திற்கு. எப்படியோ விதைக்காத ஒரு முலாம்பழத்திலிருந்து 2 முலாம்பழங்கள் வந்தது. ஒன்று இது, முதலாவது வந்தது நன்றாக பழுத்து கீழேயே விழுந்துருச்சு. இது ரொம்ப பெருசாக இல்லை, எனக்கு ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் தான் இருந்தது. ஆனால் அத்தனை ருசி. இதுவும் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது, ஆனால் அத்தனை மகிழ்ச்சி. வேஸ்ட்டாக போன தெர்மோகால் பாக்ஸில் விதைத்த கொத்தமல்லி எவ்வளவு அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். தினமும் நமக்கு இது பயன்படுது. எதிர்பாராத அளவுக்கு இந்த மலபார் பசலை நீளமாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வளர்ந்து கீரையாக 10 நாட்களுக்கோ 15 நாட்களுக்கோ ஒரு முறை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. இந்த பச்சை நிற கொடி பசலை வளர்ப்பது இதுதான் முதல் முறை. ஆனால் முதல் முறையே இது நன்ற வெற்றிகரமாகவே இருக்குது. மாலை நேரத்தில் 1 கப் தண்ணி மட்டும்தான் இதுக்கு தேவை. பதியம் போட்டு மறந்து போன மல்லிகை செடி தான் இது. இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மல்லிகை செடியிலிருந்து இப்போது மொட்டுகளும் வளர ஆரம்பித்தது. இது நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நாம் நம்மளுடைய வேலைகளை நிறைய நேரம் மறந்துடுறோம். சில நேரங்களில் சோம்பேறித்தனத்தை நிமித்தமாக செய்யாமையும் விடுறோம். ஆனால் இயற்கை மட்டும் மறப்பதும் இல்லை, செய்யாமல் விடுவதும் இல்லை. அவ்வப்போது என்ன கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டே இருக்குது. நம்ம கேர் பண்ணலைன்னா கூட தொடர்ந்து வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக முருங்கை மரம் ஏப்ரல் மாதம் சின்ன குச்சியாக வைத்ததிலிருந்து தான் செடி வளர ஆரம்பித்தது. இன்றைக்கு பூ பூக்குது. அந்த பூ அவ்வளவு அழகாக அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்குது. முருங்கைக்கீரை மாத்திரம் இல்லை, பூ கூட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். இந்த பூ கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது முதல் தடவையாக இருப்பதனால இதிலிருந்து காய்கள் வரணும்னு சொல்லி நான் அதை அப்படியே விட்டு வைத்திருக்கேன். ஒரு மரத்தில் குட்டி குட்டி காய்களும் அங்கங்கே வர ஆரம்பித்து விட்டது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம தோட்டத்திலும் முருங்கைக்காய் அறுவடைக்கு வரும். ஒரு 4-5 வருஷம் பிரேக் விட்டு வளர்கிற முருங்கை மரம் இது. நிறைய கத்திரிக்காய் விதை போட்டு வராததுனால ஒரு 3 செடிகள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொன்றும் வெறும் 10 ருபீஸ் இல்லைன்னா 12 ருபீஸ் தான். தோட்டத்தில் போட்ட எல்லா தக்காளி நாற்றுகளில் இருந்தும் இப்போ குட்டி குட்டி காய்கள் வளர ஆரம்பித்திருக்கு. அதனால் அப்படியே விட்டோம்னா செடிகள் உடைந்து போகுன்றனால எங்கிட்ட இருந்த குச்சை வைத்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை கட்டி வைத்திருக்கேன். இந்த குச்சிகள் எல்லாமே மருதாணி மரத்தை வெட்டும்போது கிடைத்த குச்சிகள் தான். அப்படியே வைத்து இப்போ நான் பயன்படுத்துகிறேன். மாடி தோட்டம் வைத்திருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டை சுற்றிலும் என்ன கிடைத்தாலும் அந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வகையில் ரீயூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக மாறிடுறோம். பலதரப்பட்ட விதைகளையும் ட்ரை பண்ணுறோம். அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த கரு ஊமத்தை. லாஸ்ட் வீக் இது பூவாக மலர்ந்திருந்தது. இப்போது அந்த பூ காய்ந்து அதிலிருந்து விதைகள் உருவாகுது. விதைக்கு வருகிற காய் தான் இப்போ ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள். அடுத்தது மை ஃபேவரேட் வெஜிடபிள் பட்டர்நட். இதையும் போட்டேன். இந்த தடவை காய்கள் சிறிது தான், ஆனால் 2 காய் எனக்கு அழகாக வந்திருக்கு. இந்த செடிகளும் இந்த தோட்டமும் நம்மளை எப்பொழுதுமே நன்றாக என்கேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு டிப்ரெஷனோ இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையோ நமக்கு ஏற்படாது. கான்ஃபிடென்ஸ் மட்டுமல்ல, ஒரு இன்னோவேட்டிவ் பர்சனாகவும் இந்த தோட்டம் நம்மளை மாற்றுது. மணி, டைம், ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வச்சுட்டையும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது. ஒரு நல்ல ஸ்மார்ட் பர்சனாக நம்மளை அது மாற்றி விடுது. அதனால் நீங்கள் கூட கார்டனிங் பண்ணலைனாலும் ஒரு சின்ன தோட்டத்தையாவது பராமரித்து பழகுங்கள். நன்றி, வணக்கம்.